எல்லார் லைஃப்லேயும் ஒரு முடிவெடுக்கிற ஒரு கட்டம் ஒன்று வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10th முடித்தவங்க பயாலஜி குரூப் எடுக்கிறதா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறதா, ஆர்ட்ஸ் எடுக்கிறதா அப்படின்னு. 12th முடித்தவங்க இன்ஜினியரிங் எடுக்கிறதா, இல்லை நீட் எழுதி மெடிக்கல் சைடு போகிறதா, இல்லை ஆர்ட்ஸ் சைடு போகிறதா. இன்ஜினியரிங் முடிக்கிறவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஜாப் போகிறதா, இல்லை ஐடி போகிறதா. இந்த மாதிரி எல்லாத்தோட லைஃப்லையும் எல்லா டைம்லேயும் ஒரு முடிவெடுக்கிற கட்டம் வரும். அதே சமயம் எல்லாரும் அவங்கவுங்க தாட்ஸாக சொல்லுவாங்க. நமக்கு அதெல்லாம் எக்கச்சக்க கன்ஃபியூஷன்ஸ் ஆகி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகி நம்ம மண்டைக்குள்ளே என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியாமல் பேக் அடிப்போம். அந்த மாதிரி டைமில் நமக்கு என்ன ஆகும்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒருத்தன் வருவான். ரொம்ப ரொம்ப பயங்கரமான பயவுள்ளவன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நானும் இருந்தேன். ஆனால் நான் அதிலிருந்து ஓவர் கம் பண்ண நான் ஜேர்னலிங் அப்படின்னு ஒரு பவர்ஃபுல் டூலை ஒன்று யூஸ் பண்ணேன். ஜேர்னலிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ரைட்டிங் ஹேபிட். நம்ம அன்னைக்கு நாளில் நடந்தது, நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், இது என்னென்னலாம் மைண்டில் ஓடுதோ எல்லாத்தையுமே நம்ம அதில் எழுதலாம். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி. இப்போ என் கதைக்கு வருவோம். நான் 2021 எழுத ஆரம்பித்தேன். எப்படி எழுத ஆரம்பித்தேன்னா, இது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஜேர்னல் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு தோணும்ல, இந்த மாதிரி நம்ம அதை யோசிப்போம், பட் அது பண்ண மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். பட் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் நம்ம கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிப்போம். நான் அந்த மாதிரி 2021 ஒரு குட்டி டைரி வாங்கினேன். அந்த ஃபோட்டோவில் காமிக்கிறேன்ல, அந்த டைரி தான். அந்த டைரியில் எழுத ஆரம்பித்தேன். எனக்கு என்னென்ன தோணுதோ எழுதுவேன். ஒரு நாள் எழுத மாட்டேன், ஒரு 2 நாள் கழித்து எழுதுவேன். ஒரு லைன் எழுதுவேன், 4 லைன் எழுதுவேன். திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு 4 பேஜெலாம் எழுதுவேன். எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு குறிப்பிட்ட மந்த்ஸ் கழிச்சு நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுலேருந்து நான் இந்த ஓவர் திங்க் பண்ணாலுமே எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிது. ஏன்னா இப்போ எல்லா பக்கமும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம தேடினா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு முடிவு பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ முடிவு பண்ணோன்னா ஒரு செல்ஃப் எவாலுவேஷன் வேணும். அந்த இடத்துல நான் அந்த ஜேர்னல் எனக்கு பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா மென்டல் ஹைஜீன். வெஸ்டர்ன் சைட்லாம் இந்த மென்டல் ஹைஜீன்றது ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதாச்சும் லோன்லியோ ஃபீல் பண்ணாலும் உடனே போய் கவுன்சிலிங் செஷன் போயிட்டு வருவாங்க. இந்தியன் ஃபேமிலிஸ்லேயே பார்த்துட்டிங்கன்னா மென்டல் ஹெல்த்தை ஃபோக்கஸே பண்ண மாட்டாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபிசிக்கலாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு மென்டலாகவும் ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் நான் இந்த இடத்துல மென்டல் ஹைஜீன் சொல்கிறேன். ஸோ இந்த மென்டல் ஹைஜீனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவுச்சு. ஏன்னா நம்ம ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தோம்னா நைட்டு தூங்க முடியாது. நைட்டு தூங்க முடியலன்னா ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்படும். ஸ்லீப் சைக்கிள் பாதிக்கப்பட்டுச்சுன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா நம்மளால் ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னா எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டாவது ரிஃப்ளெக்ஷன். என்ன நானே கண்ணாடியில் பார்க்குற மாதிரி. இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி தானே. நம்ம இப்போ கூட நம்ம என்ன சொல்லுவோம், நான்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லைடா, நான் ஒரு வேஸ்ட், நான் எதுவுமே பண்ணலை, மற்றவங்கள பார்த்துட்டு அவங்க அங்கே போயிட்டாங்க, நான் ஒன்றும் இங்கே இருக்கேன், ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிகிட்டே இருக்கேன். பட் நீங்கள் அந்த ஆட்டோபயோகிராஃபி நீங்கள் எழுதியிருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஜேர்னலிங் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் சும்மா அதை எடுத்து போய் ரீட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கேருந்து எங்கே வந்திருப்பீங்க. இதுவே ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் உங்களை எங்கே கொண்டு போகும்னா அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அண்ட் பர்சனல் கனெக்ட். இத்தனை பேர் உங்ககிட்ட நீங்களே பேசியிருக்கீங்க. இது கேட்க கொஞ்சம் வியர்டாக இருக்கலாம், பட் உங்ககிட்ட நீங்களே பேசணும். நீங்கள் எப்படி ஜேர்னல் ஸ்டார்ட் பண்ணலாம்? சின்னதாக ஆரம்பிங்க, ஓகேவா? இது உங்களோட ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ். இதில் உங்களுக்கு தோன்றதை நீங்கள் எழுதலாம். நம்ம ஜேர்னலிங்னு சொன்னோடனே நமக்கு ஞாபகம் வரதுலேருந்து பார்ப்போம். நமக்கு ஜேர்னலிங் சொன்னோடனே என்ன ஞாபகம் வரும்? ஒரு டைரி, ஒரு பென். உங்ககிட்ட டைரி இருந்துச்சுன்னா டைரி யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு நார்மல் நோட் தான் இருக்குன்னா எஸ் தாராளமாக போங்க, எழுதுங்க. அதில் ஒரு தப்பும் இல்லை. நமக்கு ஜஸ்ட் ஒரு பென் அண்ட் பேப்பர் வேணும். இல்லைப்பா என்னால் பென் அண்ட் பேப்பர்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்க முடியாது, எனக்கு அதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நோ ப்ராப்ளம். இப்போ நம்மக்கிட்ட நிறைய டூல்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம பிசின்னா நோஷன் இருக்குது, நோட் பேட் இருக்குது. மொபைல் ஃபோன்ஸ்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. ஜேர்னலிங் டைரின்னு சொல்லலாம். நான் ஒரு நோட் வாங்கிட்டேன்ப்பா, இல்லை நான் ஒரு சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா, எதுவும் பண்ணாதீங்க, ஸ்டார்ட் டு ரைட். டெய்லி ஒரு 5 நிமிஷம். இல்லைன்னா நீங்கள் டெய்லி கூட எழுத வேணாம். சிம்பிள். உங்களுக்கு இன்னைக்கு எழுதணும்னு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நடந்த உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்த மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அந்த நாளாக எழுதிருங்க. அது ஒரு 4-5 பேஜ் தான் எழுதுவேன், அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் எழுதுவேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு தாட்ஸ் இருந்துச்சுன்னா அது குப்பையில் போட்டுருங்க. 4 லைன் எழுதினாலுமே போதும். அது உங்களோட ஸ்பேஸ். நீங்கள் தான் அதை முடிவு பண்ணணும். 4 லைனில் எழுதணுமா இல்லை 4 பேஜுக்கு எழுதணுமான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பெண்ணை ஒரு பிளாங்கான ஒரு பேப்பரில் வைக்கிறப்ப நமக்கு எதுவுமே எழுத தோணாது. பிளாங்காக இருப்போம் நம்மளும் கூட சேர்ந்து, பிளாங்க் பேப்பர் மாதிரி. அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது? சிம்பிள். இந்த 3 கொஷின்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இன்றைக்கி நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கு, இந்த 3 கொஷின்ஸை கேளுங்க. அந்த 3 கொஷின்ஸ் அதில் எழுதுங்க. சிம்பிள், அவ்வளோ. நீங்கள் டைரி வாங்கிட்டீங்க அண்ட் டைரியில் எப்போ எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 3வது எழுதிட்டீங்க. அண்ட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அண்ட் இதில் யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறதில்ல. இதை எழுதுறதுக்கு நீங்கள் ரைட்டராக இருக்கணுன்ற எந்த விதமான அவசியம் இல்லை. ஜஸ்ட் எழுதினாலே போதும், அவ்வளோதான். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த ஜேர்னல் எழுதுறது எப்போ எழுதலான்னா அதுவுமே உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் காலையில் எழுதலாம், மத்தியானம் எழுதலாம், சாயந்தரம் எழுதலாம், நைட்டு கூட எழுதலாம்.
அது உங்கள் இஷ்டம். இவ்வளோ நேரம் என்னோடதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தாட்ஸ் இல்லை ஏதாச்சும் டவுட்ஸ் எதுனாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.